guys, good evening. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே 9 அவுட் ஆஃப் 365. இன்னைக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இதுதான். தமிழில் பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 1 இரண்டாவது இயல் படிக்கணும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதே 7th டேர்ம் 1ல் செகண்ட் லெசன் சிவிக்ஸ் படிக்கணும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் தான். நேற்று ஒரு 10 சம்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதே மாதிரி 10 சம்ஸ் பார்த்துருங்க. ஃபார்முலாஸ்லாம் வந்துட்டு மக்கப் படிக்காதீங்க. லைக் உங்களுக்கு போட 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 அதுவே உங்கள் மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகே, இதை தான் நம்ம இப்படி தான் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். லைக் நீங்கள் ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் எதுக்கு சொல்கிறாங்க? நீங்கள் அதை திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் உங்களுக்கு அது கரெக்டாக புரிய வரும். என்னடா ஃபேஸை காட்டாமல் நோட் பண்ணுறீங்களேன்னு பார்க்குறது எனக்கு புரியுது. ஏன் அப்படின்னா லைக் நிறைய பேர் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதனால் நான் எழுதியே வச்சுட்டேன். சரி, எதுக்கு நம்ம ஃபேஸை காட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் எழுதியே வச்சுட்டேன். அண்ட் நான் ஒரு கொஷின் கேட்குறேன். குரூப் 2லேருந்தே இப்போ நடந்ததில்ல. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப்